ஆண்டவருடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளும் ஒரு செய்தியை கொண்டு வர ஆவியானவர் பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் நேற்று 4வது வசனத்திலிருந்து நியாயம் தீர்ப்பதற்கு யாருக்கும் தெய்வம் அதிகாரம் கொடுக்கல. இயேசுவும் இந்த பூமியில வாழ்ந்த போது அதை அவர் செய்யவும் இல்லை என்பதை பார்த்து, நியாயம் தீர்க்கிறதற்கும் வேதத்தை புரட்டுபவர்களை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். வேதத்துக்கு வைராக்கியம் காட்டுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். தொடர்ந்தும் ஒருவனையும் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று சொன்னவர் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். நாங்க தள்ளுகிறவனை, நாங்க நியாயம் தீர்க்கிறவனை உதவான், நரகத்துக்கு போவான், இவனுடைய அந்த பலவீனங்கள்னால வாழுகிற அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு, எல்லா மனிதருக்கும் பலவீனங்கள் உண்டு. சில நேரங்கள்ல சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் சிலரை அந்த பலவீனத்துக்கு சாதகமாக ஆண்டவருக்கு விரோதமாய் நடத்தி விடுகிறது. அப்ப அதை கண்டுட்டு ஒருத்தனையும் நாங்க புறம்ப தள்ளாதபடி, நியாயம் தீர்க்காதபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும். அதான் இதை சொல்றாரு. மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு நீ யாரு? ஒரு பலவீனத்துல விழுந்தவன குற்றவாளி, ஒன்றுக்கும் உதவான், ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவன், உன் சபைக்கு வர தகுதி இல்லாதவன், உன் பிரசங்கிக்க தகுதி இல்லாதவன், தேவனுடைய வார்த்தையை சொல்ல தகுதி இல்லாதவன் என்று குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ யாரு? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. எஜமானாரு இயேசு, தெய்வம். அப்ப அவன் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அவன் தெய்வத்துக்கு தான் கணக்கு கொடுக்கணும், உத்தரவாதி. அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய பலவீனத்துல அவர் செய்கிற காரியங்களை பார்த்து அவங்கள தள்ளாதபடி, அதான் 1வது வசனத்திலே பார்த்தோம்னாங்க, விசுவாசத்துல அவங்களுக்கு இருக்கிற குறைகளின் நிமித்தம் அவங்க செய்கிற காரியங்களை பார்த்து அவங்கள தள்ளாதபடி, புறக்கணியாதபடி, ஒதுக்காதபடி, நியாயம் தீர்க்காதபடி, இயேசுவை போல அவங்களை நேசிக்கிற, எப்படி இயேசு நேசிச்சாரு? 100 ஆடு இருந்தது, 99 அவருக்கு ஏற்ற ஆடு, அவருடைய சத்தம் கேட்கிற ஆடு, அவருடைய சொல்லு வேதத்தின்படி வாழுகிற ஆடு, ஒழுங்கான ஆடு, உரிய ஆடு. ஒன்று சொல்லு கேட்காதது, வேதத்தின்படி வாழாதது, அவரோட நிலைநிற்க முடியாதது, 99 விட்டு தனியே போய் விடுகிறது, தொலைந்து விடுகிறது. ஆனா அது எனக்குரிய ஆடு இல்லை, என்ற சத்தம் கேட்குதில்லை, இந்த வசனத்தின்படி வாழுதில்லை, செவி கொடுக்குதில்லை, பரிசுத்தம் இல்லை என்று என் ஆண்டவர் ஒதுக்கல்ல. இதான் இயேசுடைய இருதயம். இதனால அநேக நேரங்கள்ல மற்றவங்களுடைய பலவீனங்களை பார்த்து அவங்களை நாங்க நியாயம் தீர்த்து விடுகிறோம். ஒருவேளை நாங்க சொல்லாம எங்களுடைய செயல்கள் மூலம் நியாயம் தீர்த்து, தகுதி இல்லை, இதுக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி ஒதுக்கி அவனுக்கு தேவன் கொடுக்கிற தாளந்துகளை புதைத்து அவனை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை மறந்து ஆண்டவருக்கு எதிராக காரியங்களை செய்து விடுகிறோம். இந்த நாட்கள் அநேகர் பலவீனத்துல இருக்கிறவன சரியான முறையில் நடத்துறதற்கு தானே ஊழியக்காரன் வேணும், அங்கு மேய்ப்பன் வேண்டும். நல்லா நடத்துறவங்களை நடத்துறதுக்கு என்னத்துக்கு? வழி தவறி போறவங்களை சரியான வழியில நடத்தத்தானே
ஆட்கள் வேண்டும். அதுக்குத்தானே இயேசு வந்தாரு. அதே நேரத்துல 2 குமாரர் இருந்து ஒருவர் தகப்பனுடைய சொல்லு கேட்காம தன்னை இஷ்டப்படி வாழ போனவரை, சொத்தை அழிக்க போனவரை, தகப்பனை விட்டு போனவரை, எப்ப அவன் திரும்பி வருவான், எப்ப அவன் என்னட்ட வருவான் என்று அவனுக்காக ஏங்குற ஒரு தகப்பன் தான் இயேசுடைய இருதயம். உங்களுடைய இருதயம் இந்த நாள்ல எப்படி இருக்கு? ஒருவேளை பலவீனத்துல பாவம் செய்கிறவங்களை ஒதுக்குற, வெறுக்கிற, அவனுக்கு ஊழியம் கொடுக்காத, இப்படி அவனை சபையை விட்டு தள்ளுகிற, அவனை நேசிக்காத, அவனை புறக்கணிக்கிற, சில இடங்கள்ல ஜெபிக்க கூட விட மாட்டாங்க. இப்படியாக அவனை வேதனைப்படுத்துகிற, தேவனை வேதனைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ஒரு தேவ சமூகத்தில் எங்களை வச்சு யோசிக்கணும். ஆவியானவர் தொடர்ந்து பலவீனங்கள்ல, விசுவாச குறைச்சல்ல இருக்கிறவங்களை நாங்க தள்ளிவிடாதபடி தெய்வத்தை போல அவர்களை நேசிக்கிற அந்த இருதயத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் தந்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.